When God created man, தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது he did not create him alone. அவனை தனியாக அவர் சிருஷ்டிக்கவில்லை. Because he not only wanted the man to be holy, he wanted the man to have fellowship. மனிதன் பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது, அவனுக்கு ஐக்கியமும் உண்டாக வேண்டும் என்பதனால தான் தேவன் மனிதனை தனியாக உண்டாக்கவில்லை. If he only wanted one holy person to represent him, then Adam alone would have been enough. தம்மை வெளிக்காட்டும்படியாக பரிசுத்தத்திலே மாத்திரம் மனிதன் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதாமை மட்டும் சிருஷ்டித்து அவனை மட்டுமே ஆண்டவர் வைத்திருந்திருப்பார். Let's turn to Genesis chapter 1 and verse 26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். I want you to see something very carefully. When you read the Bible slowly, you discover it. நீங்கள் வேத வசனங்களை மெதுவாக வாசித்தால் நீங்கள் அதிலே கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தையும் நீங்கள் கவனமாக வாசித்து அதிலே உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது நான் விரும்புகிறேன். Genesis 1:26, God said, "Let us make man in our image." நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் ஆதியாகமம் 1:26 சொல்கிறார். According to our likeness, நமது சாயலாக, and let them rule. அவர்கள் ஆண்டு கொள்வார்களாக. When we have God's image, we will rule. நமக்கு தேவனுடைய சாயல் இருக்கும் பொழுது நாம் ஆண்டு கொள்வோம். When we lose that image, we become slaves. நாம் அந்த சாயலை இழக்கும் பொழுது அடிமைகளாக மாறுவோம். Man has become a slave to sin because he has lost the image of God. தேவனுடைய சாயலை மனிதன் இழந்தபடினாலே தான் பாவத்திற்கு மனிதன் அடிமையாகி விட்டான். And most Christians, almost all of them, are defeated by sin because they don't have a passion to regain the likeness of God in their life. தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலை எப்படியாவது நாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகம் இல்லாதபடினாலே தான் பாவத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவர்கள். Most Christians I have met are more interested in evangelism and social work and activity than in becoming like Jesus Christ. நான் சந்தித்திருக்கிற அநேக கிறிஸ்தவர்களிலே இயேசுவை போல மாறுவது என்பதை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாம் சமுதாய சேவை செய்ய வேண்டும், இன்னுமாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அங்குமிங்கு ஓடி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். They are more interested like Martha to do some work in the kitchen than to sit at Jesus' feet and listen to him. இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் மார்த்தாளை போல அநேக காரியங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். And so most Christian workers, when they send a prayer letter or a report, they only talk about what they have done. ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஊழியத்தை குறித்ததான அறிக்கை அனுப்பும் பொழுது என்னென்னலாம் செய்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் அறிக்கை அனுப்புகிறார்கள். You read any prayer letter of any organization, எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதனுடைய ஜெப அறிக்கையை, ஜெப குறிப்புகளை வாசித்து பாருங்கள். it will be a Martha like letter. அது மார்த்தாளை போல எழுதப்பட்ட ஒரு கடிதமா இருக்கும். I made so many chapatis in the kitchen. கிச்சன்ல இவ்வளவு சப்பாத்தி செய்தேன். How many curries I made? இவ்வளவு குழம்பு செய்தேன், குருமா செய்தேன். How many people I fed? நான் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறேன். How much work I did for the Lord? நான் தேவனுக்கென்று எவ்வளவு பிரயாசங்களை எடுத்திருக்கிறேன், செய்திருக்கிறேன். When Martha came before Jesus in Luke 10:42, லூக்கா 10:42 மார்த்தாள் இயேசுவுக்கு முன்பாக வரும்பொழுது Jesus rebuked her. இயேசு அவளை கடிந்து கொண்டார். He said, "You are worried about too many things I am not interested in." அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய், அவைகளிலே எனக்கு விருப்பமில்லை என்று சொன்னார். One thing is needful. தேவையானது ஒன்றே, to sit at my feet and listen to my word. என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்னுடைய வார்த்தையை செவி கொடுப்பது. So when the Marys write a letter, அவன் மரியாள் இப்பொழுது ஒரு கடிதத்தை எழுதினால் they'll be writing about what they heard from the Lord. தேவனிடத்திலிருந்து நான் என்ன கேட்டேன் என்பதை குறித்து அவள் எழுதுவார்கள். You can find out when you read Christian circulars which is a Mary and which is a Martha. கிறிஸ்தவ சுற்றறிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதே எது மார்த்தாளை போல ஊழியம், எது மரியாளை போல ஊழியம் என்பதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடித்து விடலாம். So many millions of circulars being sent out by churches and organizations these days. இன்றைக்கு சபைகளின் மூலமாகவும் கிறிஸ்தவ நிறுவனங்களின் மூலமாகவும் லட்சக்கணக்கான சுற்றறிக்கைகள் தயாராகி போய் கொண்டே இருக்கிறது. And you can make out this is a Martha, this is a Mary. இது மரியாள், இது மார்த்தாள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Most of the Martha letters are disguised letters asking for money. மார்த்தாளுடைய அறிக்கைகள் பார்க்கும் பொழுது அதன் உள்ளே பணம் கேட்கிற காரியம் புதிந்திருக்கும், ஆனால் மாறுவேஷத்திலே வரும். I need more money to make chapatis. இன்னும் நிறைய சப்பாத்தி செய்வதற்கு எனக்கு பணம் தேவை. Whereas Mary is not interested in money. ஆனால் மரியாளோ பணத்திலே விருப்பமில்லை. She's interested in sharing with others what she heard from the Lord. தேவனிடத்திலிருந்து என்ன தான் கேட்டாலோ அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதிலே விருப்பம் உண்டு. That is very rare to hear these days. இந்த நாட்களிலே இப்படி கேள்விப்படுவது மிகவும் அரிதா இருக்கிறது. There are a lot of Bible teachers. அநேக வேத போதகர்கள் இருக்கிறார்கள். But very few who hear
what the Lord is saying. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்பதை செவி கொடுக்கிறவர்களிலே வெறு சிலர் தான் இருக்கிறார்கள். The Bible says there'll be a famine of the words of the Lord in the last days. தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாத ஒரு பஞ்சம் கடைசி நாட்களில் ஏற்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். That is because people don't have a passion to become like Christ. கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றதான ஒரு அபிலாஷை இல்லாதபடினால தான் அப்படி காணப்படுகிறார்கள். That is why the mark of all these Marthas is that they are defeated by sin. ஆகவே தான் இந்த மார்த்தாளா இருக்கக்கூடிய எல்லாருடைய அடையாளமுமே பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They lose their temper but they serve God. அவர்கள் கோபப்படுகிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். They lust after women but they serve God. ஸ்திரீகளை சூடு பார்க்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். They love money but they serve God. பணத்தை நேசிக்கிறார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். Why don't they get rid of these sins? ஏன் இந்த பாவங்களை விட்டு முடியவில்லை? ஏனென்றால் they don't listen to God's word. தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை. Jesus said, man shall live not live by bread alone but by every word that proceeds from God's mouth. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். See this, that when God said I'll make man in our image, he said then they can rule. நமது சாயலாக நம்முடைய மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். அதற்கு பிறகு அவன் ஆண்டு கொள்வான் என்று சொன்னார். I want to say to every one of you who is defeated by sin, பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், you are not ruling over sin because of one reason. நீங்கள் பாவத்தை ஆண்டு கொள்வதில்லை, அது ஒரே ஒரு காரணம் உண்டு. You are more interested in serving God than in becoming like Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாஞ்சையை காட்டிலும் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தான் வாஞ்சை இருக்கிறது. You are more interested in attending meetings and conferences than becoming like Jesus Christ in your home. உங்களுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவை போல எவ்வளவு அதிகமாக மாற வேண்டும் என்கிற விருப்பத்தை காட்டிலும் அதிகமாக கூட்டங்களுக்கு போக வேண்டும், கான்ஃபரன்ஸ் போக வேண்டும் என்று தான் உங்களுக்கு ஆசை இருக்கிறது. The more conferences you attend, it doesn't seem to change this attitude. கான்ஃபரன்ஸ் கூட்டங்களில் நீங்கள் வந்தாலும் சரி இந்த மனப்பான்மையை மாற்றினதாக தெரியவில்லை. So we need to learn that first of all. ஆகவே முதலாவதாக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The second thing I want you to see here is, இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், first of all, when God creates us in his image, he will make us rulers. தேவன் தம்முடைய சாயலாக முதலாவது நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது நம்மை ஆளுகை செய்கிறவர்களாக உண்டாக்குகிறார். And the second thing is in verse 27. இரண்டாவது காரியம் 27ஆம் வசனத்தில் இருக்கிறது. That when he created man in his own image, அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த பொழுது he did not create one but he created two. அங்கே ஒருவராக உண்டாக்கவில்லை, இரண்டு பேராக உண்டாக்கினார். So the second thing we see is that when God creates us in his image, he brings us into fellowship with others. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை உண்டாக்கும் பொழுது மற்றவர்களோடு கூட நம்மை ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார் என்பதை பார்க்கிறோம். That we read right in chapter 1. இதை நாம் முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். That to rule over sin and fellowship was fundamental in God's eyes. பாவத்தின் மேல் ஆளுகை செய்வது, ஐக்கியம் என்பது இரண்டுமே மிகவும் அடிப்படையான காரியங்கள் தேவனுடைய கண்களிலே. Rule over everything on the earth. பூமியிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வாயாக. We are tempted by so many things on this earth. இந்த பூமியிலே எவ்வளவோ காரியங்கள் மூலமாக நாம் சோதிக்கப்படுகிறோம். We were supposed to rule over them but we have become slaves to them. அவைகள் எல்லாம் நாம் ஆண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்க நாமும் அவைகளுக்கு அடிமைகளாகி மாறி விடுகிறோம். Look at the number of people who are slaves to gold. நகைக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களை பாருங்கள். They are not in the image of God. அவர்கள் தேவனுடைய சாயலிலே இல்லை. Look at the people who are slaves to sexual desire in a sinful way. பாவமான வழியிலே தங்களுடைய பாலிய இச்சையினுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்கிற மக்களை பாருங்கள். They are slaves, they are not ruling. அவர்கள் அடிமைகள், அவர்கள் ஆண்டு கொள்ளவில்லை. And the reason is this. காரணம் இதுதான். They don't have a passion to have the image of Christ in their life. கிறிஸ்துவினுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இல்லை. So as I was saying last time, கடந்த முறை நான் சொன்னது போலவே, that all sin originated from pride. எல்லா பாவமுமே பெருமையிலே தான் ஆரம்பித்தது. It's very important to understand that. இதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். And one mark of pride, அந்த பெருமையினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், is that we think we are better than others. மற்றவர்களை காட்டிலும் நான் நல்லவன் என்று எண்ணுகிறோம். As long as you think that you are more important than other people, மற்ற மக்களை காட்டிலும் நான் தான் முக்கியமானவன் என்று எண்ணும் காலமளவும் you will be defeated by sin. பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். Take the matter of anger. கோபம் என்கிற காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். We get angry when somebody we think should give us more respect is not giving us respect. எனக்கு அதிகமாய் இந்த ஆள் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டேங்கிறார். ஆகவே தான் கோபம் வருகிறது. I think I'm more important than that person. அவரோட நான் தான் முக்கியமானவன் என்று நாம் எண்ணுகிறோம். And I get angry that he doesn't give me the respect I think I deserve. எனக்கு இவ்வளவு மதிப்பு தேவை அல்லது பெறுவதற்கு நான் தகுதி என்று எண்ணுகிறேன், ஆனால் அதை கொடுப்பதில்லை. ஆகவே கோபம் அடைகிறேன். This is the reason why most Christian workers I've met, they get angry very quickly. நான் சந்தித்த அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இந்த ஒரு அடிப்படை காரணத்தினால தான் மிகமாய் கோபப்படுகிறார்கள். They get angry because they expect people to serve them in some way and they are not being served.
தன்னை ஒரு விதத்திலே மக்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி பணிவிடை செய்யப்படாத பொழுது கோபம் வருகிறது. Or some people expect some money, they don't get that money, they get upset. சிலர் ஊழியத்தின் நிமித்தமாய் பணத்தை எதிர்பார்க்கிறார்கள். அந்த பணம் வராத பொழுது மனத்தாங்கல் அடைகிறார்கள். Always because within ourselves we feel I deserve some respect from these people. நமக்குள்ளாக நான் மரியாதைக்கு பாத்திரன், மதிப்புக்கு பாத்திரன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே தான். Think of these beggars who walk on the road. They don't expect any respect from anybody. சாலையிலே பிச்சைக்காரர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கிறார்களா? We can learn something from them. அவர்களிடத்திலிருந்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். What does the Bible say? Consider other people as more important than yourself. மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. That is a very important principle if you want to build fellowship. நீங்கள் ஐக்கியத்தை கட்ட வேண்டுமானால் இது மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. We'll come to that later. அது நாம் சற்று பின் வருவோம். But the bigger problem is that we think we know better than God. ஆனால் பெரிய பிரச்சனை என்னவென்றால் தேவனை காட்டிலும் நமக்கு நன்றாக தெரியும், அதிகமாக தெரியும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். You may say, I don't think I know better than God. நான் தேவனை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்படிதான் இல்லை என்று சொல்லலாம். Do you know that when you commit sin, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது you are actually saying that I don't have to obey that commandment. உண்மையாலுமே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், இந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படிய தேவையில்லை என்று தான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள். Because I think I know better than God. தேவனை காட்டிலும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். We saw the first sin that came among the angels. தூதர்களுக்கு மத்தியிலே வந்த முதல் பாவத்தை நாம் பார்த்தோம். Now you see the first sin that came among human beings. மனுஷர்களுக்கு மத்தியிலே வந்ததான முதல் பாவத்தை இப்பொழுது பாருங்கள். When God told Adam and Eve they should not eat from that tree. இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் சொன்ன பொழுது How did they sin? எப்படி ஒரு பாவம் செய்தார்கள்? They thought we know better than God. தேவனை காட்டிலும் நாங்கள் நன்றாக அறிந்தவர்கள் என்று எண்ணினார்கள். Or it's not serious if we disobey God. அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது ஒன்றும் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. God says don't eat, but I think it's good if we eat. தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறார், ஆனால் நான் சாப்பிட்டால் நல்லது என்று எண்ணுகிறேன். So we disobey God thinking that we know better. ஆகவே தேவனை காட்டிலும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணி நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். Now it's in those days God only told one thing, told Adam not to take part of that. அந்த நாட்களிலே தேவன் ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்ற ஒரே கட்டளை தான். Today in the New Testament the Lord has told us many things. புதிய ஏற்பாட்டிலே தேவன் எவ்வளவு காரியங்களை சொல்லி இருக்கிறார். If even one of them we don't seek to obey, அவைகளிலே ஒன்றுக்காகிலும் கீழ்ப்படிய முடியாத நாம் முயற்சிக்காவிட்டால், then we think we know better than God. நாம் தேவனை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று நாம் எண்ணுகிறோம். Let me show you some example. உதாரணத்தை உங்களுக்கு நான் See, காண்பிக்கிறேன். Jesus said in Matthew chapter 5. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், He said when you come before God to pray, நீ ஜெபிக்க முடியாது தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது, or you come to give money to God, அல்ல தேவனுக்கு முன்பாக பணத்தை கொடுக்க வரும்பொழுது, and there you remember that you have hurt somebody. யாரோ ஒருவரை நீங்கள் புண்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நீங்கள் காணிக்கப்படும் முன்பாக உணர்கிறீர்கள். Your brother or sister or somebody you hurt. உங்களுடைய சகோதரனையோ சகோதரி யாரையோ ஒருத்தரை மனசுல நீங்க காயப்படுத்தி விட்டீர்கள். What should you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You should leave your offering there. உங்கள் காணிக்கை அங்கேதானே வைத்து விட்டு, and go settle that matter with your friend. முன்பு உன் சகோதரனோடு கூட போய் ஒப்புரவாகி காரியங்களை சரி செய்த பின்னர், and then come and give your offering to God. அதற்கு பிறகு வந்து உன் காணிக்கையை செலுத்து. In other words, whenever you come to pray, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கும்படியாய் வருகிறாயோ, and you remember there you hurt your wife, அங்கே உன்னுடைய மனைவியை நீ காயப்படுத்தி விட்டாய் என்று உணர்வாயானால் stop praying. ஜெபத்தை நிறுத்திவிடு. And go and settle matters with your wife. போய் உன் மனைவியோடு கூட காரியங்களை சீர் செய். Then come back and offer to God. அதற்கு பிறகு வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்து. How many of you do that? நம்மள எத்தனை பேர் இப்படி செய்கிறோம்? Or supposing you spoke rudely to your husband, அல்லது கணவனிடத்திலே காரசாரமாய் பேசிவிட்டீர்கள், and you go to prayer and you're reminded that you spoke rudely to your husband. ஜெபம் பண்ண போகிறீர்கள், அப்பொழுது உணர்கிறீர்கள் கணவனிடத்திலே காரசாரமாய் பேசிவிட்டோமே என்று. Do you stop your prayer? ஜெபத்தை நிறுத்துறீங்களாங்க? And go to your husband and ask forgiveness? கணவனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கிறீர்களா? Do you feel that God will not listen to my prayer because I have not settled matters with somebody? யாரோ ஒருவரோடு கூட நான் காரியங்களை சீர் செய்யாவிட்டாலும் கூட என்னுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று அறிகிறீர்களா? It may not be your husband or wife, it may be some brother or sister in the church. ஒருவேளை கணவனாக மனைவியாக இல்லாம இருக்கலாம், சபையில யாரோ ஒரு சகோதரியை காயப்படுத்தி Do விட்டீர்கள். you really believe that God will not listen to one prayer of yours till that matter is settled?
நீ அந்த காரியத்தை சரி செய்யாத வரைக்கும் உன்னுடைய ஒரு ஜெபத்துக்கு கூட தேவன் பதில் தர மாட்டார் என்பதை உண்மையாலுமே நம்புகிறீர்களா? I don't think most believers believe that. அநேக விசுவாசிகள் இதை நம்புகிறார்கள் என்று நான் They எண்ணுவதில்லை. keep on praying. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே தான் Their இருக்கிறார்கள். prayers are not answered and they are not even bothered. அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை, அதை குறித்து அவர்களுக்கு அக்கறையும் இல்லை. There is so much of prayer in Christendom today. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவோ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. So little of answered prayer. ஆனால் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் மிகவும் குறைவு. 1% of prayers are answered. 1% ஜெபம் மட்டுமே பதிலளிக்கப்படுகிறது. Is that God's will that 1% of my prayers are to be answered? நம்முடைய ஜெபங்களிலே 1% மட்டுமே பதிலளிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமா? Did Jesus teach that 99% of our prayers will not be answered? நம்முடைய ஜெபங்களிலே 99% பதிலளிக்கப்படாது என்று இயேசு போதித்தாரா? There is something wrong. இல்லை, ஏதோ ஒன்று தவறு இருக்கிறது. It is not God's will that he answers only 1% of our prayers. நம்முடைய ஜெபங்களிலே 1% மட்டுமே பதிலளிப்பது என்பது தேவ சித்தம் அல்ல. And when we don't get the answer, we'll say, oh, that was not God's will. நமக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சரி, தேவ சித்தம் இல்ல போல என்று நாம் எண்ணுகிறோம். What about all the prayers you pray for overcoming sin in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நீ ஜெபிக்கிற ஜெபங்களுக்குள்ள பதில் என்ன? And you don't overcome sin, you're saying it's not God's will? பாவத்தின் மேலே ஜெயம் இல்லை. சரி, இந்த ஜெபம் தேவ சித்தம் இல்லை என்று சொல்கிறீர்களா? Maybe your husband or wife are not converted. உங்களுடைய கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படவில்லை. And you keep on praying and nothing's happening. ஜெபித்துக் கொண்டே இருக்கையில் ஒன்றும் நடப்பதில்லை. You pray that fellowship will be better between your husband and you and your husband or wife. உங்களுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஐக்கியமானது செம்மையாய் மாற வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். But nothing is happening and you don't do anything about it. ஒன்றுமே நடைபெறுவதில்லை, அதை குறித்து ஒன்றும் நீங்கள் செய்வதும் இல்லை. And you don't consider that possibly God is not listening to your prayer at all. தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை என்கிற ஒரு சாத்தியமும் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களா? See, there's something in us which we got from Adam. ஆதாமிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஏதோ ஒன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. Which gives us the attitude, I can never be wrong. நான் ஒரு காலம் தவறாய் போய்விட மாட்டேன், தவறாய் இருக்க முடியாது என்று நாம் என்ன வைக்கிறது? Must be with somebody else. தவறு இன்னார் இடத்துல தான் இருக்க வேண்டும், நம்மிடத்தில் அல்ல. அல்லது தேவனிடத்துல தான் தவறு இருக்கிறது. That's what Adam said. ஆதாம் இதைத்தான் சொன்னான். When God asked him, did you eat this tree? இந்த மரத்தின் கனியை புசித்தாயா? He says, not my fault. என்னுடைய குறை அல்ல. My wife gave it. என்னுடைய மனைவி தான் அதை கொடுத்தார். You gave me this wife. இந்த மனைவி கொடுத்தது நீர்தான். Do you know that attitude is in all of us? இந்த மனப்பான்மையானது நம்முடைய எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒத்துக்கொள்கிறீர்களா? Tremendous lust to blame somebody else. மற்றவரை குறை சொல்லக்கூடியதான பெரிய ஒரு இச்சை. And when we don't get an answer to prayer, ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்றால் to blame God. நாம் தேவனையே குறை சொல்கிறோம். That is not God's will. அது தேவ சித்தம் அல்ல. It was God's will. அது தேவ சித்தமானதா இருந்தது. But he didn't listen to your prayer. ஆனால் உண்மை என்னவென்றால் உங்கள் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. Because your heart is not right. உங்களுடைய இருதயமானது செம்மையாயிராதபடினாலே. But you're not humble enough to acknowledge the blame. ஆனால் அதை ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு போதுமான தாழ்மை இல்லை. You put the blame on God. நீங்கள் இந்த பழியை தேவன் மேலே சாட்டுகிறீர்கள். Well, the real reason is he did not accept your offering because in your heart there's somebody you have hurt. You have not settled that matter. உண்மையான காரணம் என்னவென்றால் உங்களுடைய உள்ளத்திலே யாரோ ஒருவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகவில்லை. அதுதான் காரணம். தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை. In other words, the Lord is interested in fellowship between you and that person before you pray. அதனுடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கும் அந்த நபருக்கும் உள்ள ஐக்கியத்திலே தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். You're making no effort to build that fellowship. நீங்கள் அந்த ஐக்கியத்தை கட்டுவதற்கு எந்த ஒரு சிரத்தையும் எடுக்கவில்லை. Because the blame is always on the other person. ஏனென்றால் நீங்கள் எண்ணுவதெல்லாம் தவறெல்லாம் அந்த சகோதரன் மேல்தான். I want to tell you in Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லட்டும், you are deceiving yourself. நீ உன்னை நீயே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். I can't change you. நான் உன்னை மாற்ற முடியாது. But in the day of judgment you will discover that what I said was right. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் சொன்னது சரிதான் என்பதை அந்த நாளில் ஒத்துக்கொள்வீர்கள். And I pray that you will discover it before the day of judgment. ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்பதாகவே அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தான் நான் ஜெபிக்கிறேன். So it's very, very important. இது மிக மிக முக்கியம். Our fellowship with others is fundamental to God listening to our prayer. தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை நம்முடைய ஐக்கியம். So part of our pride is here that we think that we know better than God. ஆகவே பெருமையினுடைய ஒரு பகுதி என்னவென்றால் தேவனை காட்டிலும் நான் நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று எண்ணுவது. We think we know how to settle matters. காரியங்களை எப்படி சரி செய்வது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நன்றாக என்று எண்ணுகிறோம். Something goes wrong, it's definitely not my fault. ஏதாவது தவறாகிவிட்டால் அது கண்டிப்பாக என்னுடைய தவறு அல்ல என்று எண்ணுகிறோம். Maybe that brother's fault or that sister's fault. அந்த சகோதரனுடைய தவறு இந்த சகோதரியுடைய தவறு என்று எண்ணுகிறோம். Maybe it's not God's will. அல்லது தேவ சித்தம் அல்ல என்று நாம் எண்ணுகிறோம். But of course I am a perfect person. நான் ஒரு பூரணவான். As long as you live in that deception, இந்த வஞ்சனையிலே ஏமாற்றத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வரியந்தமும், I want to tell you brothers and sisters, you're fooling yourself. God is not happy with you. சகோதரர்களே சகோதரிகளே உங்களை நீங்களே ஏமாத்திக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனிடத்திலே சந்தோஷமாக இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். We need to pray that prayer. Search me, Lord. Show me what is making you
sad in my life? ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என் இதயத்தை அறிந்து கொள்ளும், என் ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழி என்ன என்று ஆண்டவரே என்னை பாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. We need to pursue after humility. நாம் தாழ்மையை நோக்கி தேட வேண்டியிருக்கிறது. Heavenly Father, பரலோக பிதாவே, we don't want to just know all the theories. ஆண்டவரே ஏதோ கோட்பாடுகளை மட்டும் நாம் உங்கள் அறிந்திருக்க விரும்பவில்லை. We want the reality in our life. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே யதார்த்தம் வேண்டும், மெய் வேண்டும் ஆண்டவரே. Help us, every one of us. எங்களை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.